வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 16ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை மாவட்டத்தில் தொடர் கனமழையால் தாமிரபரணியில் கரை புரளும் வெள்ளம். அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு, பொதுமக்கள் செல்ல தடை. தூத்துக்குடியில் தொடர் கனமழையால் ஆட்சியர் அலுவலகத்தை சூழ்ந்த தண்ணீர். குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் வாகனங்களை மேம்பாலத்தில் நிறுத்திய மக்கள். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. விரைந்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் காலமானார். சென்னையில் வைக்கப்பட்டுள்ள இளங்கோவன் உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி. EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி. காங்கிரஸ் தலைவர் கார்கே, ராகுல் காந்தி உள்பட அனைத்து கட்சி தலைவர்களும் இரங்கல். அரசியலமைப்பு சட்டத்திற்கு பதிலாக மனு ஸ்மிருதி மூலம் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று கூறியவர் சாவர்கர். அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதத்தின் பதிலுரையில் காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி கடும் தாக்கு. ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா விளங்குவதாக பெருமிதம். அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி அங்கீகரிக்கப்பட்டதை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை. தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் புதிய வழக்கு. காட்டுமன்னார் கோவில் சுற்று வட்டாரத்தில் பெய்த மழையால் கடல் போல காட்சியளிக்கும் வீராணம் ஏரி. உபரி நீர் வெளியேற்றத்தால் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்தது. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 6000 கனஅடியாக அதிகரிப்பு. புழல் ஏரியில் இருந்து உபரி நீர் திறப்பு 1000 கனஅடியாக உயர்வு. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் 1000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். பயிர் சேதங்களை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி மழை குறுக்கிட்டதால் முதல் நாள் ஆட்டம் ரத்து. நெல்லை மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. குடியிருப்புகள், சாலைகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் நெல்லையில் 3 நாட்களாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழையால் அகத்தியர் அருவி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாமிரபரணி ஆற்றில் கட்டுக்கடங்காத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர விளைநிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. நெல்லை மாநகரில் பெய்த கனமழையால் பேருந்து நிலையம், வண்ணாரப்பேட்டை, ரயில் நிலைய சந்திப்புச்சாலை உள்ளிட்ட இடங்களில் குளம் போல வெள்ளம் சூழ்ந்தது. தாமிரபரணி ஆற்றங்கரையோர குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆற்றில் உள்ள மண்டபங்கள், கரையோர கோயில்களை வெள்ளம் மூழ்கடித்துள்ளது.
ஆற்றில் வினாடிக்கு சுமார் 65,000 கன அடி வெள்ளம் செல்வதால் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மழை பாதிப்பு குறித்து அமைச்சர் KN நேரு, மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நேரு, மக்கள் பாதிக்கப்படாத வகையில் மழைநீர் உடனுக்குடன் வெளியேற்றப்படுவதாகவும் அடுத்த ஆண்டு மழைநீர் தேங்காத வகையில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த மூலையில இருந்த கட்டணம் போட்டு நேராக கொண்டு போய் கடைசி வரைக்கும் கூட சொல்லிட்டோம். பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணிருக்கோமா சார்? எத்தனை கோடியில கட்ட சொல்லிருக்காங்க? இல்லை, இது வந்து ஒரு 4-5 கோடி தான் வரும். அது உடனே சாங்ஷன் பண்ணிடுவோம். அது 4-5 கோடி மாநகராட்சி டிஎம்ஏ வந்திருக்காரு, உடனே சாங்ஷன் பண்ணி வேலை ஆரம்பிச்சுட்ருவோம். அடுத்த தடவைலாம் இங்கே ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த ரோடையும் ரோடு போடுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறோம். ரோடையும் போட்டுருவோம். தூர் வாரத்துக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் ப்ரிகாஷனாக முன்னாலே தூர் வாரத்துக்கு ரெடி பண்ணிக்குவோம். நெல்லையில் 30 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் 20 ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நெல்லையில் 250க்கும் அதிகமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. தொடர் மழையால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அவசர பணி மேற்கொள்வோரை தவிர மற்ற பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள் கணுக்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. தரைத்தளத்தில் இருந்த நோயாளிகள் மேல்தளத்துக்கு மாற்றப்பட்டனர். ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள ஏரல் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு தண்ணீர் செல்வதால் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டது. வெள்ளப்பெருக்கால் ஏரல் தாலுகாவுக்கு உட்பட்ட சிவராமமங்கலம் அம்மன் கோயில் பகுதியை வெள்ளம் சூழ்ந்ததால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். கனமழை எதிரொலியாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செல்வதை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும் என ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடமான திருச்செந்தூர் அருகே உள்ள புன்னக்காயல் பகுதியில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. நைட்டு 8 மணிக்கே தண்ணி ரொம்ப ஏறிடுச்சு. பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் வந்து தங்கியிருக்கோம். இந்த வீட்டில் மட்டும் ஒரு 7-8 குடும்பம் இருக்குது சார். நாங்கள் சேமித்து வச்ச எங்கள் உணவுகளை அரிசி பருப்பு இதை வச்சு தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் தீர்ந்துட்டுனா அதுக்கப்புறம் எங்களுக்கு உணவுக்கு எந்த வழியும் கிடையாது. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண, நீங்கள் அரசு பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். காகல்பட்டினத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கூலக்கடை பகுதி, சிவன் கோயில், மெயின் பஜார் போன்ற பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கியது. போர்க்கால அடிப்படையில் மழைநீருடன் கலந்த கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ ஆரம்பித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் தங்களது 4 சக்கர வாகனங்களை பாதுகாப்பு கருதி தூத்துக்குடி 3வது மைல் மேம்பாலத்தில் வரிசையாக நிறுத்தி வைத்தனர். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆத்தூர் பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மோசமான வானிலையால் தூத்துக்குடியில் தரையிறங்க முடியாமல் விமானங்கள் சென்னை திரும்பின. தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களும் நாளை காலை வரை ரத்து செய்யப்பட்டன. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
அந்தமான் கடலின் மத்திய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதை அடுத்து நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி அது நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து லட்சத்தீவுகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். குறிப்பாக தமிழ்நாட்டில் டிசம்பர் 17ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் டிசம்பர் 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஏகலைவனின் கட்டை விரலை துரோணாச்சாரியார் வெட்டியது போல இந்தியாவின் கட்டை விரலை ஒன்றிய பாஜக அரசு வெட்டுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் நடைபெற்ற அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது இந்துத்துவ அமைப்புகளின் உயரிய தலைவராக கருதப்படும் சாவர்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கடுமையாக விமர்சித்ததை சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு பதிலாக மனுஸ்மிருதி மூலம் நாட்டை ஆள வேண்டும் என்று கூறிய சாவர்கரை அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது குறித்து பேசுவதன் மூலம் பாஜகவினர் கேலி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏகலைவனின் கட்டை விரலை துரோணாச்சாரியார் துண்டித்த கதையை எடுத்துக் கூறிய ராகுல் காந்தி ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவின் கட்டை விரலையே துண்டித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். விமான நிலையங்கள், துறைமுகங்கள் உள்ளிட்ட இந்தியாவின் வளங்களை அதானிக்கு தாரை வார்ப்பதன் மூலமாக தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு தொழில்களின் கட்டை விரலை ஒன்றிய பாஜக அரசு வெட்டுவதாகவும் ராகுல் காந்தி புகார் தெரிவித்தார். वैसे ही आप पूरे देश का अंगूठा काटने में लगे हुए हो। आप जैसे ही जैसे द्रोणाचार्य जी ने एकलव्य का अंगूठा काटा, वैसे ही आप हिंदुस्तान के युवाओं का जैसे ही एकलव्य ने जैसे एकलव्य का अंगूठा काटा गया, वैसे ही आप हिंदुस्तान के युवाओं का सबका अंगूठा काटते हो। जब आप अदानी जी को धारावी देते हो, तो आप धारावी के जो एंटरप्रेन्योर्स हैं, जो स्मॉल एंड मीडियम बिजनेसेस हैं, उनका आप अंगूठा काटते हो। அக்னிவீர் திட்டத்தை செயல்படுத்திய போதும் வினாத்தாள் கசிவுகளின் போதும் இந்திய இளைஞர்களின் கட்டை விரலை ஒன்றிய அரசு துண்டித்து விட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். விவசாயிகள் போராடும்போது அவர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியதாகவும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க தவறிவிட்டதாகவும் ராகுல் காந்தி புகார் கூறினார். அண்ணல் அம்பேத்கர் அன்றே எச்சரித்ததை போன்று நாட்டை விட மத நம்பிக்கை உள்ளவர்களின் கைகளில் தற்போது ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கவலை தெரிவித்திருக்கிறார். அரசமைப்புச் சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் வகையில் மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றியவர் ஒன்றிய அரசு மீது குற்றம் சாட்டினார். இங்கே எதிர்காலத்தில் வர இருப்பவர்கள் நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானதா அல்லது மத நம்பிக்கைகளை விட நாடு மேலானதா என்ற கேள்விக்கு யார் விடை செல்ல போகிறார்கள்? ஒருவேளை நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானது என்று கருதினால் இந்த தேசம் மீண்டும் சுதந்திரத்தை இழக்க நேரிடும். இந்த தேசத்தின் சுதந்திரத்தை மீண்டும் நாம் வென்றெடுக்க முடியாத நிலை உருவாகிவிடும் என்ற கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். 75 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக அவரால் உணர முடிந்திருக்கிறது. மத நம்பிக்கை உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டால் நாட்டை விட மத நம்பிக்கைகளே மேலானது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய நிலை உருவாகும் என்பதை இங்கே சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது இங்கே இப்போது நடைமுறையில் இருப்பதாகத்தான் நம்மால் உணர முடிகிறது. ஹைதராபாத் ரசிகை மரணத்திற்கும் தனக்கும் எந்த நேரடி தொடர்பும் இல்லை என மறுத்துள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் அது ஒரு விபத்து என தெரிவித்துள்ளார். போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் சென்றது அல்லு அர்ஜுனின் தவறு என முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத் சந்தியா திரையரங்கில் புஷ்பா 2 திரைப்படத்தின் சிறப்பு காட்சியின் போது நடிகர் அல்லு அர்ஜுன் திடீரென அங்கு சென்றார்.
அவரை காண ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் மீது போலீசார் வழக்கு பதிந்து 11வது குற்றவாளியாக சேர்த்தனர். இந்நிலையில் அவரை நேற்று விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போலீசார் அதன் முடிவில் கைது செய்வதாக அறிவித்தனர். அல்லு அர்ஜுன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அவசர மனுவை விசாரித்த தெலுங்கானா உயர்நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. ஆனால் சஞ்சல்குடா சிறை அதிகாரிகளுக்கு முறையான ஜாமீன் ஆவணங்கள் கிடைக்காததால் உடனடியாக விடுவிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு 7697 என்ற கைது எண் வழங்கப்பட்டு சிறையில் அடைத்த நிலையில் ஜாமீன் கிடைத்தும் ஒரு நாள் இரவை சிறையில் கழிக்க நேர்ந்தது. சிறையை சுற்றி ரசிகர்கள் குவிந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. 18 மணி நேரத்திற்கு பிறகு காலை 7 மணி அளவில் அல்லு அர்ஜுன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். வீட்டிற்கு வந்த அவரை மனைவி ஸ்னேகா ரெட்டி கண்ணீருடன் கட்டியணைத்து வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அல்லு அர்ஜுன் கடந்த 20 ஆண்டுகளாக அதே திரையரங்கிற்கு சென்று வருவதாகவும் இந்த சம்பவம் முற்றிலும் ஒரு விபத்து என்றும் கூறினார். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளை செய்ய தயாராக உள்ளதாகவும் உறுதியளித்தார். We are extremely sorry for the family and I will personally be there to support them in whatever way possible. It's purely accidental. Cinema theatre, I'm inside a cinema theatre watching a film with my family and an accident happened outside, which it's purely of no direct connection to me. It's purely accidental, purely unintentional. I've been coming to the same theatre for the last 20 years and I've been to the same place more than 30 times and never any accident like this happened. It is purely unfortunate accident and we're extremely sorry for the accident that has happened, which is totally out of our control. ஜாமீனில் விடுதலையாக வீட்டிற்கு வந்த அல்லு அர்ஜுனை காண தெலுங்கு நடிகர்கள் பலரும் அங்கு சென்றனர். இந்த விவகாரம் குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கைது நடவடிக்கையில் அரசின் மீது விமர்சனங்கள் வைப்பவர்கள் உயிரிழந்த பெண்ணை பற்றியோ கோமாவில் உள்ள அவரது மகனை பற்றியோ பேச மறுப்பதாக தெரிவித்தார். போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் வந்தது அல்லு அர்ஜுனின் தவறு என குறிப்பிட்ட ரேவந்த் ரெட்டி, சட்டம் அனைவருக்கும் சமம் என்று கூறினார். அல்லு அர்ஜுன் படம் நடிக்கிறார், பணம் சம்பாதிக்கிறார் என குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்தியாவிற்காக எந்த போரிலும் வெல்லவில்லை என்றும் விமர்சித்தார். செம்பரம்பாக்கம் ஏரியில் வினாடிக்கு 6000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதால் அடையாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக நீர்மட்டம் வேகமாக உயர்ந்ததால் 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்மட்டம் 23.29 அடியை எட்டியது. இதனால் முதல் கட்டமாக நேற்று காலை முதல் 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. பின்னர் வினாடிக்கு 4500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. இருப்பினும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து குறையாமல் அதிகரித்ததால் இன்று பகல் 12 மணி முதல் நீர் திறப்பு வினாடிக்கு 6000 கன அடியாக மேலும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்வதை அடுத்து குன்றத்தூர், திருநீர்மலை உள்ளிட்ட அடையாறு ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 500 கன அடியிலிருந்து 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரிக்கு தற்போது வினாடிக்கு 709 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. 21.2 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியில் தற்போது 19.72 அடி அளவிற்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது. புழல் ஏரியின் நீர் இருப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்டலைன், சாமியார் மடம், தண்டல் கழனி, பாபா நகர், வடபெரும்பாக்கம், மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 12000 கன அடி வீதம் உபரிநீர் கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் சடையங்குப்பம் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. அப்பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக முழங்கால் அளவு தண்ணீரில் அவர்கள் நடந்து சென்று வருகின்றனர். சங்கரன் கோவில் மலர் சந்தையில் வரலாறு காணாத வகையில் மல்லிகைப்பூ கிலோ 7500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மல்லிகை பூக்கள் வரத்து ஏறத்தாழ முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது.
நாளை கடைசி முகூர்த்த தினம் என்பதாலும் கார்த்திகை மாதம் சபரிமலை சீசனை ஒட்டியும் பூக்களின் தேவை அதிகரித்திருப்பதை அடுத்து சங்கரன் கோயில் மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ புதிய உச்சமாக 7,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் பூ வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 2 நாள் பெய்ஞ்ச கனமழையின் காரணமாக மல்லிகைப்பூ வரத்து ரூபா குறைஞ்சிருச்சு. ஒரு கிலோ 7,500 ரூபா வரைக்கும் விற்றுருக்கு. நாளை கடைசி முகூர்த்தம் என்பதால இதுவரைக்கும் இல்லாத விலை, வரலாறு காணாத விலை இது. இதேபோல குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பிச்சி மல்லிகை பூக்களின் விலை ஏற்றத்துடனே இருந்து வருகிறது. நேற்று கிலோ 1,800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகை பூவின் விலை கடுமையாக உயர்ந்து இன்று கிலோ 4,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல பிச்சிப்பூ 1,500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தொடர் மழை காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் திருவள்ளூரில் உள்ள ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக பொன்னேரி அருகே உள்ள ஆண்டார்மடம் கிராமத்திலிருந்து பழவேற்காடு செல்லும் சாலை அடித்துச் செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு உள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமமடைந்துள்ளனர். இது பிச்சட்டூர் டேம் திறக்கிறதுனால வருஷம்னா, அதாவது கடந்த ஒரு 10 வருஷமா அந்த டேம் திறக்கிறப்போ எங்க ஊருடைய ரோடு கட் ஆயிட்டு பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல, அத்தியாவசிய பொருள் வாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே உள்ள நக்கலப்பட்டி கிராமத்தில் தொடர் மழையால் குடியிருப்பு பகுதி மற்றும் அரசு பள்ளியை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அங்கு ஒரு சில பகுதிகளில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளது. எனவே மழைநீரை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஏரியில் திறக்கப்பட்ட தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். காட்பாடி அருகே உள்ள கழிஞ்சூர் ஏரி முழுவதுமாக நிரம்பி 70 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாரதி நகர், விஜிராவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் புகுந்து வீடுகளை சூழ்ந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் வெள்ளத்தில் சிக்கி நின்ற தனியார் பேருந்து 30 மணி நேரத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்கப்பட்டது. மதுராந்தகம் ஏரியிலிருந்து சுமார் 8,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டதால் கிளியாற்றில் நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த சூழலில் செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் கிராமத்திலிருந்து செங்கல்பட்டை நோக்கி சென்ற தனியார் பேருந்து சகாயநகர் பகுதியில் உள்ள கிளியாற்றில் தரைப்பாலத்தை கடக்கும்போது வெள்ளத்தில் சிக்கியது. பேருந்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் அனைவரையும் உள்ளூர் மக்களின் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். ஆனால் வெள்ளம் கரைபுரண்டோடியதால் பேருந்தை மீட்பதில் சிக்கல் நிலவி வந்தது. இதனால் பேருந்தை மீட்கும் பணி 2வது நாளாக இன்றும் தொடர்ந்தது. கிளியாற்றில் கரைபுரண்டோடிய வெள்ளம் சற்று வேகம் தணிந்ததால் ஜேசிபி இயந்திரம் மூலம் 2 நாட்களாக வெள்ளத்தில் சிக்கி நின்ற தனியார் பேருந்து மீட்கப்பட்டது. கிளியாற்றில் வெள்ளம் தணியும் வரை தரைப்பாலம் வழியாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே மெட்டுவாவை பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை தொடங்க கிராம மக்கள், விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மெட்டுவாவை பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை தொடங்குவதற்காக ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதற்காக கடந்த 1 மாதமாக நிலங்களை அளவீடு செய்யும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள், விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, விவசாய சங்க பிரதிநிதிகள், கிராம மக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது எந்த சூழ்நிலையிலும் இந்த பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை தொடங்க அனுமதிக்க முடியாது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் சிப்காட் வந்தால் விவசாயம் அழியும் சூழல் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். பசுமாடு வளர்ப்பு, பால் கறவை விவசாயம், தென்னை விவசாயம், காய்கறி விவசாயம், இப்படி பந்தல் காய்கறி விவசாயம், இப்படி பல வகையான விவசாயம் நடைபெறுகிற இந்த பூமிகளை எல்லாம் சர்வே செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் இந்த பகுதிக்கு சிப்காட் வளாகம் வரப்போவதாக சொல்கிறார்கள். ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியம் செய்கிறார்கள்? இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். நிறுத்தாவிட்டால் விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடி நாங்கள் இதை தடுத்து நிறுத்துவோம். எந்த விவசாயிக்கும் தகவல் கொடுக்காம காட்டுக்குள்ளே வருவாய்த்துறையிலிருந்து அளவீடு பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு இந்த பகுதியில் சிப்காட் வரதா ஒரு சின்ன தகவல் மட்டும் சொன்னாங்க. இந்த பகுதியில் சிப்காட் வந்ததுன்னா இங்கே இந்த பகுதி முழுமையான விவசாயிகள், கால்நடை வளர்ப்பு நிறைந்த பகுதி, ஆயக்கட்டு பகுதி. அதனால் இந்த பகுதிக்கு சிப்காட் வரதை முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். வர்றதுக்கு விடமாட்டோம், 100% விடமாட்டோம்.
இந்த பகுதியில் பெரும்பாலான விவசாயிகள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். PAP பாசன வசதி பெறும் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை வந்தால் விவசாயம் முற்றிலுமாக அழியும் நிலை ஏற்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அதனால் இப்பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை வருவதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 3வது நாளாக நீடிக்கிறது. குற்றாலத்தில் கடந்த 32 ஆண்டுகளுக்கு பிறகு பெரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். கார்த்திகை மாதம் கிட்டத்தட்ட 32 வருஷம் இருக்கும். நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், லோக்கல் ஆளு தான். இப்போ எங்களுக்கு வியாபாரம் இப்போ 2-3 நாளாக போச்சு. இன்னும் எப்போ தண்ணி இதாகுன்னு தெரியல. ஆனால் போலீஸ் கண்ட்ரோலில் வந்து எல்லாமே கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பக்தர்கள்லாம் நிறைய வராங்க, குளிக்க அலோட் பண்ணலை. அருவிக்கு செல்லும் 4 வழி பாதைகளும் மூடப்பட்டு ஆங்காங்கே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அருவியில் தண்ணீர் வரத்து சீராகி தடுப்பு கம்பிகள், நடைபாதை சீரமைப்பு செய்த பிறகே சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதை அடுத்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. அணைகள் மற்றும் ஏரிகளும் நிரம்பி வழியும் நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பூண்டி ஏரியில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் சடையங்குப்பம் தரைப்பாலம் மூழ்கியது. தொடர் மழையால் காஞ்சிபுரம், செங்கற்பட்டு மாவட்டங்களில் 533 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள அய்யனார் கோயில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மருதா நதி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்துள்ளது. பாலமேடு அருகே உள்ள சாத்தகாறு அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீரால் கெங்கமுத்தூர் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து மக்கள் தவிப்புக்கு ஆளாகினர். கனமழையால் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சிற்றாற்றில் தொடரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஏரல் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு தண்ணீர் செல்வதால் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அந்தமான் கடலின் மத்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை மறுநாள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதற்கடுத்த 2 நாட்களுக்கு நாகை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மிக கனமழையும் 18 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகளை 1 நிமிட செய்திகளாக காண்போம். தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அணைகளின் நீர் இருப்பை கண்காணிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அதேபோல் அணைகளில் இருந்து நீரினை திறந்துவிடும் போது பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் முன்னதாகவே தங்க வைக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார்.
மேலும் கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேத விவரங்கள் உட்பட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மழை பெய்யும் என கணிக்கப்பட்டு உள்ள இடங்களில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சென்னை மணலி புதுநகர் மேம்பாலத்தில் பொதுமக்கள் கார்களை நிறுத்தி வைத்துள்ளனர். பூண்டி ஏரியிலிருந்து 2வது நாளாக 16,500 கன அடி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. ஆற்றின் ஒரு கரையில் அமைந்துள்ள மணலி புதுநகர் சுற்றுப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கையாக மேம்பாலத்தில் கார்களை நிறுத்தியுள்ளனர். ஆற்று நீர் எப்போது வேண்டுமானாலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வரக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறையும் வரை மேம்பாலத்தில் கார்களை நிறுத்தி வைக்க அதன் உரிமையாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீராணம் ஏரியில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரிநீர் விளைநிலங்களை சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வீராணம் ஏரியின் நீர்மட்டம் அதிகரித்தது. ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,000 கன அடியாக உள்ள நிலையில் 17,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக சிறகிழத்தநல்லூர், திருநாரையூர், செங்கழுநீர் பள்ளம், குமராட்சி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் 80,000 ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்களை வெள்ளநீர் சூழ்ந்ததால் பயிர்கள் மூழ்கியது. இந்த ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 420 ஏக்கர் நிலம் எங்களுக்கு உள்ளது. இந்த விவசாய நிலங்கள் நம்பி தான் இந்த வாழ்வாதாரமே எங்களுக்கு உள்ளதுங்க. இதை நம்பி தான் நாங்கள் உள்ளோம். இந்த தை மாதத்தில் இதை அறுவடை தான் நாங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னேற்ற முடியுது. இது உள்ள கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் அது கடுமையான மழை பெஞ்சு விட்டுது. அதனால் இப்போ வீராணமும் சேர்ந்து 10,000 ஏக்கர் தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மிதக்குதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் தண்ணி பூந்து ரொம்ப சிரமமாக உள்ளது. இது எங்களுக்கு ஒரு 3 வருஷமாக இன்சூரன்ஸ் நிறுவனம் எங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கப்படலை. இது என்னன்னு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கவர்மெண்ட் கேட்டுக்கொள்கிறேன். கானா பாடகி இசைவாணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு பாடல் ஒன்றை இசைவாணி ஒரு நிகழ்ச்சியில் பாடியிருந்தார். அதனை தற்போது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அவருக்கு எதிரான கருத்துக்களை சிலர் பரப்பியுள்ளனர். இது தொடர்பாக இசைவாணி சென்னை வடக்கு மண்டல காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் சென்னை வடக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கும் பேச்சு, தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கும் பேச்சு உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே வெச்சமாங்கூடலூரில் தரைப்பாலத்தை வெள்ளநீர் மூழ்கடித்து செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடந்த 35 ஆண்டுகளாக வெஞ்சமாங்கூடலூரில் இருந்து அரவக்குறிச்சி செல்லும் சாலையில் குடகனாறு ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் கட்டப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழையால் திண்டுக்கல் மாவட்டம் குடகனாறு அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட நீர் வெஞ்சமாங்கூடலூரில் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்கிறது. இதையடுத்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். 33 வருஷம் ஆண்டு காலம் ஆகி போச்சு. இதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. போகிறதுக்கு வர்றதுக்கு எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. இப்போ தண்ணி போய்கிட்டு இருக்கு. போக முடியல, வர முடியல. ஸ்கூலுக்கெல்லாம் நிறையா பால் படுத்தி கொண்டு வர்றது, ஸ்கூல் பிள்ளை வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு ஒரு ஸ்கூலுக்கு விட்றதா இருக்குது. அதனால் நீங்கள் உயர்மட்ட பாலம் கட்டி உடனே கொடுக்கணும். கொடைக்கானல் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீரோடைகளில் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் நகராட்சி அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் வீடு வீடாக சென்று பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் 3 இடங்களில் பொதுமக்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. பாதுகாப்பற்ற முறையில் வசிக்கும் மக்கள் அருகில் உள்ள மியூசிக்கல் நகராட்சி பள்ளிகளிலும் தங்கிக் கொள்ளலாம். சென்னை ராகிப்பேட்டையில் கிரெடிட் கார்டு மூலம் இருசக்கர வாகனத்திற்கு 300 ரூபாய் பெட்ரோல் நிரப்பியவருக்கு 1,38,000 ரூபாய் பணம் கிடைத்ததாக குறுஞ்செய்தி வந்தது. இது தொடர்பாக ராகிப்பேட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
சீனிவாச பெருமாள் தெருவை சேர்ந்தவர் சீனிவாசன். உட்லண்ட்ஸ் தியேட்டர் எதிரே உள்ள இந்தியன் ஆயில் பங்கில் தனது இருசக்கர வாகனத்திற்கு கிரெடிட் கார்டு மூலம் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பியுள்ளார். பிறகு வீட்டுக்கு வந்து பார்த்தபோது 10,000 ரூபாய் வீதம் 13 முறையும் 4,000 ரூபாய் வீதம் 2 முறையும் என மொத்தம் 1,38,000 ரூபாய் எடுக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த சீனிவாசன் இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தார். கிரெடிட் கார்டு மோசடி கும்பல் கைவரிசையா அல்லது ஸ்வைப் செய்யும் போது பின் நம்பரை தெரிந்து கொண்டு பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் கைவரிசை காட்டினார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.